ஆரம் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். சென்னை எல்லை சாலை திட்டத்தின் கீழ் புன்னப்பாக்கம் முதல் திருவள்ளூர் புறவழிச்சாலை புதிதாக பயன்பாட்டிற்கு வந்த 6 வழிச்சாலை மற்றும் 2 வழி சேவை சாலை. இந்த சாலை எப்படி இருக்கு, சரியாக எங்கிருந்து தொடங்கப்பட்டு எங்கு முடிக்கப்பட்டிருக்கு, எந்தெந்த ஊர்களில் இருந்து இணைப்பு சாலைகள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற முழு விவரமும் இந்த வீடியோல இருக்கு. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம ஆரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சென்னை வெளிவட்ட சாலையான எண்ணூர் முதல் மாமல்லபுரம் 6 வழிச்சாலை பணிகள், எண்ணூர் முதல் தச்சூர், தச்சூர் முதல் திருவள்ளூர் புறவழிச்சாலை, திருவள்ளூர் புறவழிச்சாலை முதல் ஸ்ரீபெரும்புதூர், ஸ்ரீபெரும்புதூர் முதல் சிங்கப்பெருமாள் கோவில், சிங்கப்பெருமாள் கோவில் முதல் பூஞ்சேரி மகாபலிபுரம் என மொத்தம் 5 கட்டங்களாக நடந்து வருகிறது. இதில் 2ஆம் கட்டம் தச்சூர் புறவழிச்சாலை முதல் திருவள்ளூர் புறவழிச்சாலை வரை நடைபெறும் பணியில் புன்னப்பாக்கம் வரை சாலை அமைக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. இதன் மொத்த நீளம் 12.8 கிலோமீட்டர். மொத்த செலவு 719.1 கோடி. இதன் ஒப்பந்ததாரர் L&T நிறுவனம். தற்போது நாம் இருக்கும் இந்த இடம் திருவள்ளூர் அடுத்த ஒதிகாடு. இது திருவள்ளூரிலிருந்து ரெட் ஹில்ஸ் அதாவது செங்குன்றம் செல்லும் சாலை. இதே சாலையில் பயணித்தால் செங்குன்றம் அடையலாம். வலதுபுறம் தண்ணீர் குளம், இடதுபுறம் மேலானூர் ஆகிய ஊர்களுக்கு செல்லலாம். தற்போது 3ஆம் கட்டம் திருவள்ளூர் புறவழிச்சாலையிலிருந்து ஸ்ரீபெரும்புதூர் வரை நடைபெறும் பணியில் தண்ணீர்குளம் வரை 6 வழிச்சாலை பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த 6 வழிச்சாலை NH5 சென்னை தடா நெடுஞ்சாலை, NH4 சென்னை பெங்களூரு நெடுஞ்சாலை, NH45 சென்னை திருச்சி நெடுஞ்சாலை, ஈஸ்ட் கோஸ்ட் ரோடு ECR நெடுஞ்சாலை ஆகிய நெடுஞ்சாலைகளை இணைக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. இது திருவள்ளூரிலிருந்து மாதவரம் செல்லும் பேருந்து. இங்கிருந்துதான் புன்னப்பாக்கம் 6 வழிச்சாலைக்கு செல்லும் இணைப்பு சாலை தொடங்குகிறது. இந்த சர்வீஸ் சாலையில் பேருந்து நிறுத்தங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த இடத்தில் உள்ளூருக்கு செல்லும் சாலை செல்கிறது. பெரியபாளையம், பஞ்செட்டி, எண்ணூர் தகவல் பலகை வைக்கப்பட்டுள்ளது. எண்ணூரிலிருந்து பஞ்செட்டி வழியாகத்தான் இந்த 6 வழிச்சாலை வருகிறது. இங்கே ஒரு பேருந்து நிறுத்தம் அமைக்கப்பட்டுள்ளது.
இடதுபுறம் மேலானூர், வலதுபுறம் கீழானூர், நேராக சென்றால் விஷ்ணுவாக்கம். இங்கிருந்து இடதுபுறம் கணேஷ் தோட்டம், நேராக சென்றால் தாமரைப்பாக்கம். இந்த இடத்திலிருந்து புன்னப்பாக்கம் செல்ல 6 வழிச்சாலையில் இணையும் தகவல் பலகை வைக்கப்பட்டுள்ளது. இங்கு ஒரு ஜங்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த இடத்தில் 6 வழிச்சாலையிலிருந்து வெளியே செல்லவும், உள்நுழையவும், மேலும் எதிர் திசையில் மாறவும் முடியும். காலை வேலை என்பதாலும் இன்னும் நிறைய வாகன ஓட்டிகளுக்கு இந்த சாலை பயன்பாட்டிற்கு வந்தது தெரியாமல் இருப்பதாலும் வெறிச்சோடி காணப்படுகிறது. இந்த இடத்தில் விவசாய நிலங்கள் இருப்பதால் நிறைய பறவைகளை காண முடிகிறது. இப்போ நாம தவறுதலா நேரா விஷ்ணுவாக்கம் செல்லும் சாலையில் இருக்கிறோம். அதனால் திரும்பி வந்து 6 வழிச்சாலையில் இணைகிறோம். இங்கிருந்து இடதுபுறம் கீழானூர் காலனி, நேராக சென்றால் வெள்ளியூர். இந்த இடத்தில் எதிர் திசைக்கு செல்ல யூ டர்ன் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த இடத்திலும் ஒரு யூ டர்ன் கொடுக்கப்பட்டுள்ளது. தற்போதைக்கு அது அடைக்கப்பட்டுள்ளது. இங்கிருந்து இடதுபுறம் வைகாசி கண்டிகை, நேராக சென்றால் வெள்ளியூர்.
இது வெள்ளியூர் செல்லும் சாலை. எண்ணூர் 40 கிலோமீட்டர், தாமரைப்பாக்கம் 4 கிலோமீட்டர். இடதுபுறம் ஊத்துக்கோட்டை, இது பெரியபாளையம் ஊத்துக்கோட்டை செல்லும் சாலை. நாம் இந்த ஊத்துக்கோட்டை சாலையை கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். ஆனாலும் இதுவரை இணைப்பு சாலை வரவில்லை. இது தாமரைப்பாக்கம் அணை. திருவள்ளூர் மாவட்டத்தில் கொசஸ்தலை ஆற்றின் குறுக்கே 1868 கட்டப்பட்ட ஒரு பழமையான அணை. இது சென்னையின் குடிநீர் விநியோகத்திற்கு முக்கிய நீர் ஆதாரமாக விளங்குகிறது. பூண்டி ஏரியிலிருந்து திறக்கப்படும் உபரி நீர் இந்த அணைக்கட்டு வழியாக செல்கிறது. இந்த இடத்தில் ஊத்துக்கோட்டை, பெரியபாளையம், செங்குன்றம் செல்ல இணைப்பு சாலை கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த சாலையில் சென்று வலதுபுறம் திரும்பி ஊத்துக்கோட்டை, பெரியபாளையம் செல்லலாம். இடதுபுறம் தாமரைப்பாக்கம் கூற்றோடு சென்று ரெட் ஹில்ஸ் திருநின்றவூர் பகுதியை அடையலாம். இத்துடன் இந்த 6 வழிச்சாலை அடைக்கப்பட்டுள்ளது. அதனால் தற்போது சர்வீஸ் சாலையில் பயணிக்கிறோம். இங்கிருந்து நேராக அத்திவாக்கம், இடதுபுறம் பாகல்மேடு, வலதுபுறம் சோத்துப்பாக்கம். இந்த இடத்தில் இந்த சர்வீஸ் சாலையும் முடிவடைகிறது.
இந்த இடத்தில் மல்லிப்பூ, கனகாம்பரம், ரோஜா, நெல் விவசாயம் செய்யப்பட்டுள்ளது. திருவள்ளூரில் விவசாயம்தான் பிரதான தொழிலாக இருந்து வருகிறது. தற்போது மீண்டும் திருவள்ளூர் நோக்கி பயணிக்கிறோம். ஆவடி திருவள்ளூர் செங்கல்பட்டு செல்ல தகவல் பலகை வைக்கப்பட்டுள்ளது. இங்கிருந்து நேராக தாமரைக்குளம் மற்றும் திருவள்ளூர் 6 வழிச்சாலையில் இணையும் சாலை. இங்கிருந்து நேராக திருவள்ளூர், இடதுபுறம் செங்குன்றம், வலதுபுறம் எறையூர். இந்த இடத்திலிருந்து இடதுபுறம் திருவள்ளூர், நேராக கரிக்கலவாக்கம். இந்த இடத்தில் நேராக மேலானூர், இடதுபுறம் விஷ்ணுவாக்கம், வலதுபுறம் எம்ஜிஆர் நகர். இந்த இடத்திலிருந்து இடதுபுறம் திருவள்ளூர், நேராக செங்கல்பட்டு ஸ்ரீபெரும்புதூர். இத்துடன் இந்த சாலை அடைக்கப்பட்டுள்ளது. இங்கிருந்து நேராக மேலானூர், இடதுபுறம் கீழானூர். இது ரெடில்ஸ் திருவள்ளூர் சாலை. இந்த சாலை தற்போது பயன்பாட்டில் இல்லை. இங்கிருந்து தண்ணீர் குளம் வரை பணிகள் நடைபெற்று வருகிறது. அதை பற்றி அடுத்த பதிவில் பார்ப்போம். இனி திருவள்ளூர் மக்கள் பெரியபாளையம், ஊத்துக்கோட்டை, செங்குன்றம் சென்று வர இந்த சாலையை பயன்படுத்தலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.